Hello students, I am Ramanan. In the video CBSE class 10 R.D. Sharma solutions exercise 5.1 question number 1 subdivision 1 பார்க்க போறோம். In each of the following one of the six trigonometric ratios is given. ஒன்னு கொடுத்தாச்சு அப்படினு சொல்றாங்க. Find the values of other trigonometric ratio. Other means 5. Okay. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பத்தின ஸ்டடி தான் நான் trigonometry அப்படினு நான் சொன்னேன். இப்போ கொடுத்திருக்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா sin A. இந்த 2ஐ எங்க மார்க் பண்றது, இந்த 3ஐ எங்க மார்க் பண்றது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு நமக்கு தெரியணும்னா இந்த sin ரேஷியோ இருக்கு இல்லையா, sin ரேஷியோட பேசிக் ஃபார்ம் நமக்கு தெரியணும். நான் எழுதுறேன். sin theta is equal to perpendicular divided by hypotenuse. ஓகே, அப்ப சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏங்கிறது எது, இங்க நம்ம ஆக்சுவலா தீட்டா தான் எதிர்பார்த்தோம், தீட்டா இல்ல. அப்ப ஏன்றது எது, ஏ denotes if there is no theta, the a denotes the vertex of that particular place. ஓகே, அப்ப அடுத்ததா இது b, அடுத்ததா இது c. ஓகே, இது கண்டிப்பா 90 டிகிரி, அதுல சந்தேகமே வேண்டாம். அப்ப வெர்டெக்ஸ் ஏ அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் தீட்டா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? கொடுக்கலனாலும் எந்த வெர்டெக்ஸ் சொல்றாங்களோ அந்த வெர்டெக்ஸ் தான் ஆங்கிள் இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ், அது அக்யூட். ஒருவேளை இந்த இடமும் கூட இருக்கலாம், சியா கூட இருக்கலாம். சீன் கொடுத்துருந்தா அங்கிருந்து நீங்க மார்க் பண்ணணும், அங்கிருந்து நீங்க பெர்பெண்டிகுலரை மார்க் பண்ணணும். ஓகே, இப்ப சைன் தீட்டாவோட வேல்யூ நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சாச்சு. சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு perpendicular 2 and hypotenuse 3. So எங்க எதை மார்க் பண்றதுன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. Now we are going to mark 2 in perpendicular. perpendicularன்றது எது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். perpendicularனு சொல்லலாம் அல்லது opposite side அப்படின்னு சொல்லலாம். opposite side by hypotenuse. hypotenuseக்கு வேற எந்த நேம் கிடையாது, hypotenuse தான் யார் சொன்னாலும் எங்க சொன்னாலும். ஓகே, perpendicularனு சொல்லலாம், ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம், பேஸ்னு சொல்லலாம் அல்லது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம். ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு அப்படிங்கிற மீனிங், அட்ஜசன்ட் அப்படிங்கிறது தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது மீனிங். ஓகே, இப்ப இந்த ரேஷியோல இருந்து கிவன் சைன் ரேஷியோல இருந்து இம்மிடியேட்டா நம்ம அதனோட ரெசிப்ரோக்கலை கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் கொசீகன் தீட்டா, சாரி கொசீகன் ஏ. இதனோட ரெசிப்ரோக்கல் தானே இந்த 2/3. சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகண்ட், கொசிகண்டோட ரெசிப்ரோக்கல் தான் சைன். ஸோ அப்போ கொசிகண்டோட வேல்யூ என்னன்னா சைனோட ரெசிப்ரோக்கலை எழுதிக்கலாம் 3/2. ஓகே, இப்போ நமக்கு 6 ரேஷியோஸில் கொஸ்டினில் ஒன்றும் ஆன்சரில் நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் ரேஷியோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ மார்க் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே மார்க் பண்ணியாச்சு. இது 3 இல்லையா, ஹைபாட்னஸ் ஏரியா 3 இல்லையா. ஹைபாட்னஸ்க்கு இன்னொரு கீ பாயிண்ட் சொன்னேன். It is biggest side of the given right triangle and also it is always opposite to 90 degree. பெரிய சைடே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபாட்டனியூஸ் தான். அது எங்க இருக்கும்னா எக்ஸாக்ட் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். உங்க ஞாபகத்துக்காக அங்கே ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ மீதம் உள்ள ரேஷியோஸ்லாம், ரிமைனிங் ரேஷியோஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்தோட வேல்யூ நமக்கு தெரியணும். இந்த இடத்தோட வேல்யூ நமக்கு தெரியவே இல்லை. ஸோ whenever you want to find a value in a right angle triangle, right angle triangle ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணாலே we know that நம்ம படிச்சிருக்கோம் பித்தாகோரஸ் தியரம், அதுதான் யூஸ் பண்ண போறோம். பை பித்தாகோரஸ் ஓகே, பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்றோம். ஹைபாட்னஸ் ஸ்கொயர் அதனுடைய தியரம் நான் ஞாபகப்படுத்துறேன். ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் டூ சைட் ஸ்கொயர். Therefore AB square plus BC square. இதுல நமக்கு யாரோட வேல்யூ தெரியும், AC தெரியும், AB தெரியாது and BC தெரியும் இல்லையா. இந்த தெரிஞ்ச வேல்யூஸை இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, so now we have all the values. இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். AC square which is 3 square, right? 3 square is equal to AB square நமக்கு தெரியாது, AB square ஆவே அது இருக்கட்டும், plus BC square 2 square. This is 9 which is equal to AB the whole square plus 4. நமக்கு தேவை AB தான். இந்த 4 இந்த பக்கம் போயிட்டோம். 9 minus 4 is equal to AB the whole square. So
5 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். நமக்கு ஏபி ஸ்கொயர் வேண்டாம், ஏபி தான் வேணும் இல்லையா? அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாமா? ரூட் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு ஏபி. நவ் we can write all the ratios, rest of all the ratios. நான் இங்கே ஒன்று ஒன்றா எழுதி காட்டுறேன். cos a, cos a என்றது என்ன? பேஸ் பை ஹைபோட்டனஸ். பேஸ்க்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏபிக்கு ரூட் 5னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பேஸ் அதை எழுதுங்க, பேஸ் பை ஹைபோட்டனஸ் இல்லையா? பேஸோட வேல்யூ என்ன? ரூட் 5. ஹைபோட்டனஸோட வேல்யூ என்ன? 3. அடுத்ததா இதனுடைய ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சிடலாம் உடனே. சீக்கண்ட் தான் அதனுடைய ரெசிப்ரோக்கல். சீக்கண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/√5. இதனுடைய ரெசிப்ரோக்கல் அப்படியே. ஓகே, அடுத்ததா சைன் கொசீக்கண்ட் கண்டுபிடிச்சாச்சு, காஸ் சீக்கண்ட் கண்டுபிடிச்சாச்சு, tan அடுத்தது. tan a இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொன்னோம்? பெர்பெண்டிகுலர் பை பேஸ், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. பெர்பெண்டிகுலர் என்ன? 2. பெர்பெண்டிகுலர் by base. பெர்பெண்டிகுலரோட வேல்யூ என்ன? 2. பேஸோட வேல்யூ என்ன? ரூட் 5. ஸோ tan a இதனுடைய ரெசிப்ரோக்கல் காட் இல்லையா? கோ டேஞ்சன்ட் ரூட் 5/2. ஒரு ரெகுலர் ரேஷியோ நமக்கு 3 தான், சைன் காஸ் tan. மீதி சைனுக்கு கொசிகண்ட் வரும் ரெசிப்ரோக்கல், காசுக்கு சீக்கண்ட் வரும், டேனுக்கு காட் வரும். ஒன்று கண்டுபிடிச்சா போதும், உடனே அடுத்தடுத்தது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அவங்க கொஸ்டினில் கேட்ட 6 ரேஷியோவும் தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சம்ஸ் போக போக இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.